பெல்ட்டை கிழிக்காம வச்சிருக்கா பாரு இவ்வளோ. நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாம் முடிஞ்சிருந்தா உனக்கும் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே ரஞ்சிதா. ஆனா அருண் குறுக்க வந்ததுனால என் காலை உடைச்சிட்டு நீ தப்பிச்சு போயிட்ட. என் கால் இன்னும் சரியாயிடுச்சு, ஆனா உன்னால மனசுல ஏற்பட்ட ரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீங்க தான் கெதின்னு எப்ப என் காலில் விழுந்து நீ கதறியோ அப்பதான் இந்த ரணம் ஆறும் ரஞ்சிதா. அது நடக்காம நான் சாக மாட்டேன், நடத்தி காட்டுறேன். என்னங்க என்னங்க இந்தாங்க. என்னாச்சு? ஏன் உங்க காலையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரஞ்சிதா, இன்னைக்கு என் காலை உடைச்ச நாள்மா. இன்னும் நீங்க அதை மறக்கலையாங்க? அதை எப்படிமா மறக்கிறது? கால் உடஞ்சதுனால என்னால் நார்மலாக நடக்க முடியாமல் போய் என் கோச்சிங் வேலையை பறி கொடுத்து எல்லார் முன்னாடி கூனி குறுகி போய் நின்று மருந்து மாத்திரனே என் வாழ்க்கை போய் இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் கோமதி. அவ்வளோ அனுபவிச்சா உனக்கு புத்தி வரலையேடா. இப்போவும் ரஞ்சிதா வேணுங்கிற கேடு கெட்ட ஆசையோட தானே அலைஞ்சிட்டு இருக்க. அன்னைக்கு ரஞ்சிதா உன் காலை உடைச்சதோட விட்டுருக்க கூடாது, உன்னை ஒரேடியா கொன்னு இருக்கணும். கோமதி, கோமதி, என்னாச்சு உனக்கு? அடிக்கடி ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடுற. இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது, கேட்கலாமா? ரஞ்சிதாவால இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சோம், அவளை பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாங்க? ரஞ்சிதா போய் நான் பழி வாங்குறதா? என்னமா பேசிட்டு இருக்க? ஒரு குழந்தை நம்மளை அடிச்சுட்டா அதை நம்ம திருப்பி அடிப்போமா என்ன? அதை போய் பழி வாங்கணும்னு நினைப்போமா என்ன? ரஞ்சிதா எனக்கு அப்படிதாம்மா. அவ சந்தோஷமா இருக்கணும்ன்றதை தவிர எனக்கு வேற எந்த நினைப்பும் இல்லை. நான் இதை நம்பணுமாங்க? ஏன் ஏன் அப்படி கேக்குற? நீங்க சொல்றது உண்மைனா உங்க காலை உடைச்ச நாள்னு ஏன் இதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? ரஞ்சிதாவோட வெட்டிங் டேன்னு தானே நீங்க இதை சொல்லணும். நெகட்டிவா தான் இது பதிஞ்சிருக்குன்னா உங்க மனசுல இன்னும் காயம் ஆறலன்னு தானே அர்த்தம். உண்மைதாம்மா, நானும் சராசரி மனுஷன் தானே. அந்த வலியை அனுபவிச்சதும் நான் தானே. அதான் அந்த டேட்டை பார்த்ததுமே சட்டுன்னு அந்த வலி ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் வலி தான் இருக்கே தவிர மனசுக்குள்ள எந்த வன்மமும் இல்லைம்மா. எனக்கு உங்களை பத்தி தெரியாதாங்க? உன்ன மாதிரி நீங்க இருந்திருந்தா ரஞ்சிதாவை நிம்மதியாவே விட்டுருக்க மாட்டீங்களே.